ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. For our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் அப்படின்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இஸ்ரவேல் மக்களின் வனாந்திர யாத்திரையின் போது முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. ஆனால் அவர்களோடு தேவாதி தேவன் இருந்தபடியால் செங்கடல் வழிவிட்டது. பார்வோனின் சேனை செங்கடலில் மூழ்கி மாண்டு போனது. இன்றைக்கு நீங்களும் வியாதியோட பிரச்சனைகளோட இருக்கிறீங்களா? தீர்வு கண்களுக்கு தெரியலையா? விசுவாசியுங்கள். நிச்சயமாய் விடுதலை தருகிற தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். நம்முடைய உபத்திரவம் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது நமக்கு நித்திய கன மகிமையை கொடுக்குமா? ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தை கண்டவுடனே நாம் ஆண்டவரை விட்டு விடுவது அல்ல. உபத்திரவம் என்றாலும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுவது தான் விசுவாசம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர், இந்த உலகத்தையே படைத்தவர், நம்மை உண்டாக்கினவரே நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, நீங்கள் இன்றைக்கு உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவாதி தேவன் ஏசப்பா அறியாம இந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கையில வரல. அவர் கூடவே தான் இருக்கிறார். எனவே மனம் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இதுல நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயாளிகள். ஏன்னா ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். God sees our availability, not ability. ஆண்டவர் நம்ம இடம் கொடுக்கிறோமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய எபிலிட்டி அவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் அவைலபிலிட்டியை பார்க்கிறார். நம்ம அவருக்கு இடம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத. நம்மளுடைய பலமோ இல்லை நம்மளுடைய திறமையோ, நம்மளுடைய எபிலிட்டி அவர் பார்க்கறது இல்லை. ஸோ ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். நாளுக்கு நாள் அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெய கம்பீரமாய் பாடுவோம், அவரை துதிப்போம், அவரையே மகிமைப்படுத்துவோம், அவரையே எல்லாவற்றிலையும் சார்ந்து கொள்ளுவோம். ஸோ அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் பாதை உங்களுக்கு கன மகிமையை கொடுக்கும். அதை மறந்து போகாதீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்மோடு கூட தான் இருக்கிறார். இந்த டிராவல்ல ஆண்டவர் கூட இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் தலைகுனி அவர் விட மாட்டார், தலை நிமிர செய்வார். மறந்துடாதீங்க. சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all. Bye bye.